போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து ரயில்வேல பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், அதாவது +2 லெவலில் +2 முடிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலில் ஒன்று கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, டிகிரி லெவலில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது கேட்டிங்கன்னா +2 லெவலில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th லெவலில் குரூப் 2யும் கால்ஃபர் பண்ணுவாங்க. ரயில்வே வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கான். வேகன்சி கம்மியாக இருந்தாலும் அழுத்தி படிக்கணும். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ் தான். பர்டிகுலர் புக்கில் இருந்து அப்படியே கேட்பாங்க. இப்போ அதை மட்டும் தப்பு இல்லாமல் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடலாம். அதில் அந்த புக்கை மட்டும் உட்காந்து நீங்கள் கரெக்டாக படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து கால்ஃபர் போட்டிருக்காங்க. அது வந்து எம்ப்ளாய் நோட்டீஸ் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7/2025. இதில் வந்து நான் டெக்னிக்கல், இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து இதில் வந்து டிக்கெட் கிளர்க்கு, கமர்ஷியல் கிளர்க்கு, அக்கௌண்ட்டு, டைப்பிங் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கான். +2 லெவலில் தான் கால்ஃபர் பண்ணியிருக்கான். அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் என்னிலேருந்து ஆரம்பிக்கிங்கன்னா 28/10/2025. க்ளோசிங் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 27/11/2025. அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தது பேமெண்ட் கட்டுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 29/11. அதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு 30லேருந்து 9/12 வரைக்கும். ஏன்னா ஸ்கிரைப் கேண்டிடேட் இருந்தாலும் 10 to 14 வரை வச்சுருக்காங்க. இப்போ இந்த போஸ்ட் வந்து இந்த 4 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், இது என்னுடைய வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 2424 மொத்த வேக்கண்ட்டு. நம்ம ஆனால் வந்து மொத்தம் 18 zone இருக்குது, 21 போர்டு இருக்குது. நம்ம ஒரு போர்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து 394 போஸ்ட் இருக்குது. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து 163 இருக்குது. இது வந்து டிவிஷன் ஆஃபீஸில் அந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க. ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் லீவ் ஆயிரும், கவர்மெண்ட் காலையில் லீவ் ஆயிரும். ட்ரெயின்ஸ் கிளர்க் வந்து 77 இருக்குது. மொத்த வேக்கண்ட் எவ்வளவு அப்படின்னா 3058. அப்போ நமக்கு பே லெவல், ஏன்னா பே லெவல்லாம் இருக்கணும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் செக் பண்ணணும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ணுற அளவுக்கு மெடிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு B2 ஸ்டாண்டர்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு வந்து C2, இதுக்கு C2, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா A3. அது நம்ம தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். இப்போ வந்து நம்ம எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய லெவல், பே லெவல் வந்து 3rd பே லெவல். அதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B2. நம்ம எந்தெந்த இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். எலிஜிபிள் இல்லாத எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு கூடாது. இது குவாலிஃபிகேஷன் 4க்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான். அப்போ இது குவாலிஃபிகேஷன்னா +2 முடிச்சிருக்கணும். +2ல் 50% எடுத்துருக்கணும். ஏன்னா ஆனால் சில கேட்டகரிக்கு 50% எடுக்கணும் அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த 50% கம்மியாக இருக்கலாம். SC STக்கு, டிசபிள் கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, +2 முடித்த பிறகு நம்ம டிப்ளமோ பண்ணியிருக்கோம், ஒரு டிகிரி பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து அந்த 50% தேவையில்லை. மற்றவங்களுக்கு 50%. எல்லாரும் வச்சுருப்பீங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் +2. இந்த டைப்பிஸ்ட்னு வருது பார்த்தீங்களா, 2 போஸ்ட், மொத்தம் 4 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 2 போஸ்ட்டுக்கு டைப்பிஸ்ட்னு வரும். அந்த டைப்பிஸ்ட்னு வர்ற போஸ்ட்டுக்கு வந்து டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் தேவை கிடையாது, டைப்பிஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அப்போ ஒரு ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லையோ டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணுறவரோட ப்ராக்டிஸ் எடுத்து அடிச்சிடலாம். அப்போ அதுதான் அந்த கேட்டகரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த கேட்டகரி பாருங்க, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதுக்கும் குவாலிஃபிகேஷன் +2 தான். நமக்கு என்னென்னா டைப்பு அடிக்க தெரிஞ்சிருக்கணும். ட்ரெயின்ஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா +2 குவாலிஃபிகேஷன். அப்போ இதில் ஸ்டேஜஸ் நமக்கு தெரியணும். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டேஜ் இருக்கும் CBT 1, அது பாஸ் பண்ணோன்னா CBT 2. இப்போ வந்து 4 வகையான ட்ரெயின்ஸ் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாவே போதும். அப்புறம் சர்டிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல், அப்புறம் அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கும் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கும், இந்த 2க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணாவே போதும், டேரெக்டாக அப்பாயின்மெண்ட். இங்கே அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, இந்த டைப்பிஸ்ட்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு ஸ்கில் டெஸ்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்பான்னா மெடிக்கல் வச்சு முடிப்புவாங்க. அப்போ வந்து இதுதான் இந்த ஸ்டேஜஸ். இப்போ நமக்கு ஏஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஏஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ரயில்வே தான் ஓரளவுக்கு எக்ஸாம் ஏஜ் லிமிட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா 18 to 30. இப்போ ஓபிசியாக இருந்தால் +3, 33 வரை எழுதிக்கலாம். SC STயாக இருந்தால் +5, 35 வரை எழுதிக்கலாம். மற்றபடி டிசபிள் கேண்டிடேட்டாக இருக்காங்க, ஒரு டெஸ்டிடியூட் விடோவாக இருக்காங்க, டைவர்ஸ் பண்ணி வந்து நமக்கு அடுத்த கல்யாணம் பண்ண மாதிரி அவங்களுக்கும் தனி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான். ஏஜ் முக்கியம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவனுக்கு ஒரு 3 ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ஒன்று ஏஜ், அடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 3வது கம்யூனிட்டி. அந்த 3 தான் முக்கியம். அந்த 3 தான் ரொம்ப செக் பண்ணுவாங்க.
அப்போ ஏஜை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்காங்கன்னா லோயர் ஏஜ் லிமிட்டு, அதாவது 1/1/2008 லோயர் ஏஜ் லிமிட்டு 18 வயசு. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து அன்ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2/1/96 வரைக்கும் எழுதலாம். ஓபிசினாவே நான் கிரிமி லேயரை மட்டும் தான் சேர்க்கணும், கிரிமி லேயர் வராது. அவங்களுக்கு 2/1/93 வரை அப்பர் ஏஜ் லிமிட். SC/ST இருந்தால் 2/1/91 வரை. இப்போ லோயர் ஏஜ் லிமிட் வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்கும், அப்பர் ஏஜ் லிமிட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ SC/ST இருந்தால் ப்ளஸ் 5 வருஷம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம அது. அப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன செய்யணும் மாறுபடும். ஏன்னா அப்போ SC/ST இருந்தால் 5 வருஷம், ஓபிசியில் நான் கிரிமி லேயராக இருந்தால் 3 வருஷம், எக்ஸர்விஸ்மெனில் அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 3 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 6 வருஷம், SC/STயாக இருந்தால் 8 வருஷம். ஏன்னா டிசபிள் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு 10 வருஷம், ஓபிசினா 13 வருஷம், SC/STனா 15 வருஷம். அந்த ஏஜ் லிமிட்டை பார்த்துக்கிடுங்க. ஃபீ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 500 ரூபா. யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஓபிசிக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு, மென்னுக்கு வந்து நமக்கு என்னென்னா 500 ரூபா. அதுவும் CBT எக்ஸாம் 1 எழுதிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், அதில் 400 ரூபா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. எல்லோரும் எழுத வைக்கிறக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 500 ரூபானால 400 ரூபா என்னது, இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்பியர் ஆகிட்டாவே உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். இதே பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரி SC/ST, எக்ஸர்விஸ்மென், ஃபீமேல் கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டரு, மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸு, இவங்க எல்லாருமே ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து எவ்வளோங்கன்னா 250 ரூபா. நீங்கள் பரிச்சை CBT எக்ஸாம் 1 எழுதிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், அந்த 250 ரூபாய்க்கு பேங்கிங் சார்ஜஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிடிச்சிட்டு மீதி அப்படியே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க. அப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிடணும், இதில் வராத எல்லாத்துக்கும் நமக்கு 500 ரூபா, இந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 250 ரூபா, இந்த இடத்துல 100 ரூபா பிடிச்சிட்டு மீதி ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இங்கே 250 ரூபா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதியிருக்கணும், சார்ஜஸ் பிடிச்சிக்கிடுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் 2 ஸ்டேஜ் தான், இன்டர்வியூலாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ் 2க்குமே ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் வேறு. இதுக்கு 100 கொஸ்டின் இருக்குது, இதுக்கு 120 கொஸ்டின் இருக்குது. டைம் ஒன்று தான், 1.5 ஹவர்ஸ். இதுக்கும் 1.5 ஹவர்ஸ் தான், இதுக்கும் 1.5 ஹவர்ஸ் தான். அப்போ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரே பேட்டர்ன் தான். ஏன்னா அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து 30 மேக்ஸு, 30 ரீசனிங்கு, 40 ஜென்ரல் அவேர்னஸ். மொத்தம் நமக்கு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 100 வரும். செகண்ட் ஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும் 5 மேக்ஸ் கூட்டிட்டு 35, 5 ரீசனிங் கூட்டிட்டு 35, ஜென்ரல் அவேர்னஸ் 10 கூட்டிட்டு, இதை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு எவ்வளோன்னா 120 வருது. டைம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை விட ஸ்பீடாக போடுன்னு அர்த்தம். 2க்குமே டைம் ஒரே டைம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க்காக தான் முக்கியம். ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா 0.333 குறைச்சிருவாங்க. 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா ரைட்டாக போட்ட ஒரு கொஸ்டின் சேர்ந்து தப்பாக போயிடும். அப்போ வந்து இந்த இடத்துல ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி இருக்கணும். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால சும்மா அக்யூரேசி இல்லாமல் சுற்றி விட்ருவாங்க. இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் அப்படி சுற்றி விட்டீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. அப்போ ஸ்பீடு இருக்கணும், அதே நேரத்தில் நமக்கு என்னது அக்யூரேசி வேணும். ஏன்னா இப்போ 120 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கலாம், நமக்கு 90 நிமிஷம் தான் கொடுக்கும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கே நமக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. இப்போ ஸ்பீடாகவும் இருக்கணும், அக்யூரேசியாகவும் இருக்கணும். மேக்ஸ் ரீசனிங் போட தெரிஞ்சால் பாஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்டேஜஸ் கொடுக்காங்க. ஏன்னா இப்போ 4 போஸ்ட் இருக்குது, 4 போஸ்ட்டுக்கும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அதில் வந்து இது கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குக்கும் ட்ரெயின் கிளர்க்குக்கும் இந்த 2 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எழுதுறீங்க, 2வது ஸ்டேஜ் எழுதுறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த ஸ்டேஜ். அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் முடிச்சு நமக்கு அப்பாயின்மெண்ட். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜும் எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில் டெஸ்ட் அடிக்கணும். 3வது ஸ்டேஜ் உண்டு. அப்போ முதல் ஸ்டேஜ் நார்மலாக 1:15 எடுப்பாங்க. இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துருந்தோம், ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர். இங்கேருந்து நம்ம ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறோம்னா 1:8 எடுப்பாங்க. 1:8 எடுப்பாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1:1 எடுப்பாங்க. இதே இந்த ஸ்டேஜ் கிடையாது. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குக்கும் ட்ரெயின் கிளர்க்குக்கும் வந்து 3வது ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன முதல் ஸ்டேஜுக்கு வெளியே போகும்போதே 1:1ங்கிற ரேஷியோவில் நமக்கு செகண்ட் ஸ்டேஜில் எடுத்துருவாங்க. அப்போ முதல் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் தான். செகண்ட் ஸ்டேஜ் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது முக்கியமான ப்ரிஃபரன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 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 கவர்மெண்ட் வேலை மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா தைரியமாக இதை போடலாம். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட். இல்லை எனக்கு பே கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் போடுறோம். ஏன்னா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த இதை மட்டும் செக் பண்ணிவிடணும். மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் தான் இதனுடைய பேட்டர்ன்.
ஏன்னா இதுக்கு நம்ம புக்கு மட்டும் நல்லா படிக்கணும். அப்போ புக்குன்னு பார்க்கும்போது மேக்ஸுக்கோ ரீசனிக்கோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆர்எஸ் அகர்வால் புக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது போக கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் போடுறதுக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் கையில் வச்சுக்கிறோம். பிறகு ஒய்சிடி புக்கும் நம்ம நினைச்சிடும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் போட்டிருப்பாங்க, புக்கு வாங்கி கையில் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டு ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி மட்டும் கையில் வச்சுக்கிறோம். இப்போ மேக்ஸுக்கு வழக்கம் போல் அந்த அர்த்தமெட்டிக் சாப்டர் தான். நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி, இந்த இதெல்லாம் கம்மியாக தான் கேட்பாங்க. எஸ்எஸ்சி தான் அதிகமாக கேட்பாங்க. அர்த்தமெட்டிக் சாப்டர் மட்டும் தரவா பண்ணால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ரீசனிங் ஈஸி தான். அனாலஜி, கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர், ஆல்பாபெட் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன், சிமிலாரிட்டி டிஃபரன்ஸ், பிளட் ரிலேஷன்ஷிப், அனாலிட்டிக்கல் ரீசனிங், சிலாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங், இன்டர்பிரேஷன். இப்போ இதெல்லாம் இப்போ ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் டிஎன்பிசி படிக்கிறவங்க தமிழ்நாடு புக்கை படிச்சு வச்சிருப்பீங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு புக் எடுத்து படிக்கிறோம். அரிகண்ட் புக்கே எனஃப். ஏன்னா அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ பழைய கொஸ்டின் வந்து இந்த ஒய்சிடி புக்கிலலாம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டால் அடுத்து இது மாதிரி என்னெல்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு அழகாக கீழே தொகுத்து கொடுத்துருக்கான். அப்போ நம்ம அதை படித்தாவே நமக்கு போதும். அப்போ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இதில் மெயினாக கேட்க வேண்டிய ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க நார்மலாக. அப்போ வந்து இதில் கொடுக்காம பாருங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ட், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இந்தியன் லிட்ரேச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மோனமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவ்வளோ இந்த பார்ட் முக்கியம். 10 கொஸ்டின் இருந்து கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்சி புக்கில் உள்ளதை கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஒரு 20 மார்க் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட், கம்ப்யூட்டரு இதெல்லாம் வச்சு நமக்கு ஒரு 10 கொஸ்டின் வரும். 40 கொஸ்டின்னு சொல்கிறேன். அதனால் இது ஈஸியாக படிச்சிடலாம். என்ன ஜென்ரல் நாலேஜ் படிக்கும். மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் அக்யூரேட்டாக கரெக்டாக போட்டால் யூ ஆர் செலக்டட். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 21 போர்டு இருந்தாலும் நம்ம ஒரு போர்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஆர்ஆர்பி சென்னை போர்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னை, திருச்சி, சேலம்லாம் அந்த கண்ட்ரோலில் வந்துடும். திருவனந்தபுரம் போர்டு அப்படின்னா பாலக்காடு, திருவனந்தபுரம், மதுரையும் அவங்க கண்ட்ரோலில் வரும். அப்போ இந்த போர்டு முக்கியம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த காம்படிஷன் தான். நீங்கள் வேகன்சி ரொம்ப இருக்கலாம் போட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச போட்டு போய் எழுதுங்க. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். டக்குனு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர முடியாது. அதனால் கரெக்டாக போடுங்க. இப்போ சென்னை, திருச்சி, சேலத்தில் ஒர்க் பண்ணுறேன்னா சென்னை போர்டு போட்டு போடிங்க. அழுத்தி படிக்க உட்காந்து. இப்போ நமக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தா மொத்தம் 4 கால்ஃபர் ஆகிருக்கு. 4 போஸ்ட்டு. சென்னை போர்டை பொறுத்த வரைக்கும் 3 தான் இருக்குது. அப்போ கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு அதில் 21 வேக்கண்ட் தான் இருக்குது. அதில் நீங்கள் இந்த வேக்கன்சியை பார்த்துக்கிடணும். யூஆருக்கு எவ்வளோ இருக்குது, எஸ்சிக்கு எவ்வளோ இருக்குது, எஸ்டிக்கு எவ்வளோ இருக்குது, இதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்சி இல்லாத இடத்துல போய் அப்ளை பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்தது பாருங்கள், அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா ஜூனியர் கிளர்க்கு போடலை. அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் வந்து ஐசிஎஃப் இன்டகரல் கோச் ஃபேக்டில் 2 போஸ்ட் இருக்குது. சதர்ன் ரயில்வேல 56 போஸ்ட் இருக்குது. ஏன்னா இது ஆக்சுவலாக நல்ல போஸ்ட்டு. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு 1 போஸ்ட் தான் இருக்குது. மொத்தம் நமக்கு 80 போஸ்ட் இருக்குது. ஏன்னா அப்போ சென்னையை விரும்புகிறவங்க, திருச்சியை விரும்புகிறவங்க, சேலத்தை விரும்புகிறவங்க அங்கே போட்டுக்கிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போட்டிங்கன்னா நமக்கு வந்து என்னங்கன்னா பாலக்காடு, திருவனந்தபுரம் வருது. மதுரை டிவிஷன் அது கண்ட்ரோலில் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ திருவனந்தபுரம் டிவிஷன் திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா 86 வேக்கண்ட் இருக்குது. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு 83 போஸ்ட்டு. 2 ஸ்டேஜ் எக்ஸாம், டைப்பிஸ்ட் கிடையாது. அடுத்த ட்ரெயின் கிளர்க்கு இதுக்கு 2 ஸ்டேஜ் எக்ஸாம், டைப்பிஸ்ட் கிடையாது. அப்போ டைப்பிஸ்டே கால்ஃபர் பண்ணலை. திருவனந்தபுரம் போட பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. பெங்களூர் போர்டில் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். வேகன்சி பார்த்தீங்கன்னா 54 வேகன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் வந்து 32 வேக்கண்ட் இருக்குது. ஏன்னா 2 ஸ்டேஜ் எக்ஸாம். அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்டில் இந்த வீல் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ரயில் வீல் ஃபேக்ட்ரி, அதில் 2 வேக்கண்ட் இருக்குது. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல 18 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து 2 ஸ்டேஜ் முடிஞ்சோன்னா டைப்பிஸ்ட் உண்டு. ட்ரெயின்ஸ் கிளர்க்கு 2 இருக்குது. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகந்திராபாத். அப்போ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, 2வது திருவனந்தபுரம் கொடுங்க, 3வது பெங்களூர் கொடுங்க. விரும்புகிறவங்க செகந்திராபாத்துங்கிறது வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விரும்புகிறவங்க கொடுக்கலாம். கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் வந்து 251 வேக்கண்ட் இருக்குது செகந்திராபாத்துக்கு. ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே பார்த்தீங்கன்னா 6 வேக்கண்ட் இருக்குது. சவுத் சென்ட்ரல் ரயில்வே 11 வேக்கண்ட் இருக்குது. ட்ரெயின்ஸ் கிளர்க்கில் 4 வேக்கண்ட் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டினா 272 வேக்கண்ட் இருக்குது. அதனால் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இப்போ ப்ரிஃபரன்ஸ் வந்து 3 போர்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். திருவனந்தபுரம், பெங்களூரு, சென்னை. ரயில்வே சோனை பொறுத்த வரைக்கும் 18 சோன் இருக்குது. நமக்கு போர்டு தான் முக்கியம். ரயில்வே போர்டை பொறுத்த வரைக்கும் 21 போர்டு இருக்குது. இந்த போர்டில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னுடைய இதில் பார்க்கும்போது வந்து சென்னை போர்டை நம்ம செலக்ட் பண்ணலாம். 2வது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போர்டை செலக்ட் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா பெங்களூர் செலக்ட் பண்ணலாம். 4வது வந்து நம்ம எந்த செலக்ட் பண்ணுறோம்னா செகந்திராபாத் செலக்ட் பண்ணலாம்.
ஒரு போர்டு தான் அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஏற்கனவே கூட சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் மொதல் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிங்கன்னா 2வது ஸ்டேஜுக்கு போகிறீங்க. எவ்வளோ எடுப்பாங்கன்னா மொதல் ஸ்டேஜில் 1:15 ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் எடுப்பாங்க. இதில் கிளியர் ஆனீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டும் தான். இப்போ 2வது ஸ்டேஜ் அந்த 2 போஸ்ட்டுக்குள்ள 1வது நம்பர் போஸ்ட்டு ட்ரெயின் கிளர்க் போஸ்ட் இருக்குல்ல, கமர்ஷியல் கிளர்க்கு இதுவும் ட்ரெயின் கிளர்க் இருக்குல்ல, இதுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து 1:1 எடுத்து முடிச்சிருவாங்க. ஏன்னா அதில் வந்து நமக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. அந்த டைப்பிஸ்ட்னு இருக்கிறதுக்கு ஸ்கில் டெஸ்ட் உண்டு. அதுக்கு 1:8 எடுத்து எங்கன்னா டைப்பிஸ்ட் கொடுவாங்க. டைப்பிஸ்ட்டில் வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் எடுத்துருவாங்க. திரும்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், மெடிக்கல் நடக்கும். அப்புறம் ஃபைனலாக நமக்கு என்னென்னா ஃபைனல் ரிசல்ட் ஒன்று போட்டு மெடிக்கலில் பாஸ் ஆகிட்டுனா ஃபைனல் ரிசல்ட் போட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நமக்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரிப்பரேஷன் தான். இப்போ வந்து கிராஜுவேட் லெவலுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனு, அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ப்ரிப்பரேஷன். அந்த குரூப் டி வேறு வர போகுது. அதனால் ரயில்வே பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரீசனிங் தரவாக படிக்கணும். ஜிகே பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதாவது இந்த இங்கே போட்டு கூற்று காரணம் அந்த மாதிரி உளர்த்தி விடுற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்பாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜென்ரல் ஜிகேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வைப்பாங்க. இதுக்குன்னு நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.